தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு சென்னை திருவான்மியூரில் இருக்கிற முருகப்பெருமானின் தீவிர பக்தரான பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதி திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானையே முழு முதற் கடவுளாக ஏற்று வேலும் மயிலுமே துணை அப்படின்னு வாழ்ந்து மிக தீவிரமான ஒரு முருக பக்தராக இருந்து இங்கே ஜீவ சமாதி அடைந்தவர் தான் பாம்பன் சுவாமிகள். அப்படிப்பட்ட இந்த இடத்தில் உருவான இந்த திருத்தலம் சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆன்மீக தலங்களில் ஒன்று. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பாம்பன் சுவாமிகளை வணங்குறதுக்காக நாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறோம். நிறைய முருக பக்தர்கள் மட்டும் இல்லாமல் பாம்பன் சுவாமிகளுடைய ஆன்மீக வாழ்க்கை பயணம், தமிழ் கடவுள் முருகன் மீதான தீவிர பக்தி, இப்படி இந்த பாம்பன் சுவாமிகளுடைய வாழ்க்கை பயணத்தை அறிந்து அதன் காரணமாக ஈர்க்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறவங்க நிறைய பேர் நம்மளால் பார்க்க முடியுது. பௌர்ணமி உள்ளிட்ட முக்கிய நாட்களில் இங்கே நிறைய பக்தர்கள் வர்றதாகவும், அதே மாதிரி வெளியூர்களில் இருந்தும் நிறைய பக்தர்கள் தரிசனம் பண்ணிட்டு போகிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த பாமசாமி அடிகளார் இந்த ஜீவனானந்த இருந்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும். இங்கே தான் நாங்கள் பார்த்துருக்கோம். முதல் பஸ் அங்கே தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு இங்கே வந்தாங்க. பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமினா எங்கே இருந்தாலும் ஜனங்க அவ்வளோ பேர் வருவாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளோ லாங்லேருந்து தான் வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரத்துலேருந்து வந்து இங்கே ஸ்டே பண்ணி போயிருக்காங்க. பௌர்ணமிக்கு இங்கே நைட்டு தங்கிட்டு போவாங்க. எங்களே கேட்டிருக்காங்க, அது இங்கேருந்து எவ்வளோ தூரம், நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வரணும் அப்படிலாம் கூட எங்களை கேட்டிருக்காங்க. நாங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கோம். விடுமுறை தினம், தைப்பூசம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஆன்மீக நாட்டம் சார்ந்த ஒரு உற்சாகத்தை பக்தர்கள் மத்தியில் நம்மளால் பார்க்க முடியுது. முருகனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறைய பக்தர்கள்கிட்ட தெரியுது. நம்பினால் கைவிட மாட்டாங்க. அது உண்மையிலுமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வாக்கிலே நடந்திருக்கு. அதனால முருகன் நண்பனா துணை இருப்பார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் செல்லக்கூடிய முக்கிய தினங்களில் செல்லக்கூடிய இந்த திருத்தலத்தில் நைட்டு வரைக்குமே பக்தர்களுடைய வருகை இருக்கும் அப்படிங்கிறாங்க. பௌர்ணமி அதிகமான விசேஷம், சித்ரா பௌர்ணமி இன்னும் கூடுதலான விசேஷம் பண்ணுவாங்க. இன்னைக்கு தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எப்படியும் ஒரு 1000கணக்கான பேர் வந்திருப்பாங்க. அவ்வளோ இன்னும் டைம் இருக்கு. இந்த டைம் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா மணி 2:30 தான் ஆகுது. இன்னும் நைட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஜனம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னைக்கு சண்டேன்றனால இன்னும் கொஞ்சம் கூட தான் இருக்கும். சுவாமி தரிசனத்தை தொடர்ந்து அன்னதானமும் ஒரு பக்கம் விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது. இந்த இடத்துக்கு வர்றதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பக்தர்கள் நம்மக்கிட்ட அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ அதோட டபுளாக இருக்குது கூட்டம். அந்த ஆர்வத்தில் தான் வந்தேன். அதெல்லாம் முருகர் கைவிடலாம் எனக்கு கொடுக்கணும். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சாப்பிட்டு ஒரு அன்னதானம் சாப்பிட்டீங்களா? அன்னதானமும் சாப்பிட்டேன். ஓகே, சாப்பிட்டு எனக்கு ரொம்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி, அந்த பிரச்சனைகளால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு தேடி, ஆன்மீக துணை தேடி போகக்கூடிய சூழலில் இந்த கோவிலுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி வரவங்களுடைய பக்தர்களுடைய வருகை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக ஆண்கள் அதிக அளவில் இங்கே வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை எல்லாமே இருக்கு. மெயின் அதிகமான விழுந்தவங்க எல்லாம் நிறைய கடன் விழுந்திருப்பாங்க. அதனால குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை தீக்கணும், கடன் பிரச்சனையை தீர்ந்தால எல்லாமே சுலபமாக போயிட்டு நிறைய ஜென்ஸ்லேருந்து எல்லாமே நெய் விளக்கு செவ்வாய்க்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் இன்னும் அதிகமாக நெய் விளக்கு போடுறவங்க நீங்கள் பார்க்கலாம். 4:30 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் நெய் விளக்கு போடுவாங்க. வெத்தலை தீபம் போடுவாங்க. ஸ்பெஷலாக வெத்தலை தீபம் இங்கே வீட்டில் போட முடியாதவங்க இங்கேயே விளக்கு தீபம் போடுவாங்க. அதை நம்ம வீட்லயும் போடலாம். ஆனா வேலைக்கு போறவங்க ஜென்ஸுங்களால வீட்டுல டக்குனு இங்கேயே போட்டு போயிடுறாங்க. நாங்களே நிறைய பேர் பார்த்தோம். மட்டும் அரோகரா கோஷம், கை கட்டும் தூரத்தில் கடல் அலைகளின் அரவணைப்பு, தமிழ் கடவுள் முருகன் மீதான பக்தி நெறியில் ஊறி திளைத்த, நம்மில் ஒருவராக வாழ்ந்து மறைந்த ஒருவருடைய ஜீவ சமாதி இருக்கும் இடம், முற்றிலும் இயற்கையான சூழலில் காற்றோட்டமான வசதிகளோடு அமைய பெற்றிருக்கக்கூடிய இந்த பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதி திருத்தலத்திற்கு நேரில் தரிசனம் செய்வதன் மூலமாக வேண்டுதல்கள் நிறைவேறுவது மட்டும் இல்லை, மன அமைதியும் புத்துணர்ச்சியும் கிடைப்பது உறுதி. அப்புறம் என்ன, வழக்கம் போல் வழியில் ஒரு டீசெண்டான டீ கடையாக பார்த்து டீயை குடிச்சிட்டு திருப்திகரமாக கிளம்பிட்டோம். தேங்க்யூ.